இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாஸ்தா ஐயப்பர். இவங்களுடைய வழிபாடு யார் பண்ணலாம், யார் பண்ணக்கூடாது? வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். இப்போ இந்த சாஸ்தா வழிபாடு அப்படிங்கிறது எல்லாரும் பண்ணலாம். ஐயப்பர் சாஸ்தா இவங்க எப்படி உருவானாங்க? ஐயப்பரும் சாஸ்தாவும் ஒன்று தான். எப்படி இந்த கதை உருவானது, மூல காரணம் என்ன, எந்த ஒரு செயல் செய்யும் போதும் அதோட மூல காரணம் தெரிந்து செய்வது அப்படிங்கிறது சிறப்பு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஐயப்பர் பிறந்தது, சாஸ்தா பிறந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்க்கடல் கடையும் போது பார்க்கடல்லேருந்து நிறைய பொருட்கள் அப்படிங்கிறது உருவாயிடுச்சு. தேவர்களும் அசுரர்களும் சண்டையிடும் போது நிறைய தேவர்கள் இறந்தாங்க. அப்போ என்ன முடிவு பண்ணாங்கன்னா, பார்க்கடலை கடைஞ்சு அதில் வரக்கூடிய அமிர்தத்தை பருகினால் மரணமில்லா வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அப்போ இந்த மரணமில்லா வாழ்க்கைக்கு தேவர்களும் அசுரர்களும் சண்டை போட்டாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பார்க்கடலை கடையும் போது அவங்களுக்கு அமிர்தம் அப்படிங்கிறது வந்தது. அமிர்த கலசம் வெளிப்பட்டது. இந்த அமிர்த கலசத்தை யார் கொடுக்கணும், யார் கொடுக்கக்கூடாது, யார் பருகலாம் அப்படிங்கிற 2 பேருக்குள்ளே போட்டி வந்தது. அந்த கலசம் எடுத்துட்டு அசுரர்கள் ஓடிட்டாங்க. அப்போ இதை எப்படி தீர்ப்பது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமல் இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிவபெருமான் என்ன பண்ணார் அப்படின்னா, மகாவிஷ்ணுவை பார்த்தாரு. மகாவிஷ்ணு அந்த நிமிஷத்தில் என்ன பண்ணார்னா, மோகினி அவதாரம் எடுத்தார். மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்கள்டேந்து அந்த பார்க்கடலில் உள்ள கடந்த அமிர்த கலசத்தை வாங்கி எல்லாரும் வரிசையாக அமருங்க, உங்களுக்கு நான் பங்கிட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாங்கினாங்க. அந்த மோகினி வடிவத்தை பார்த்து மயங்கிய அசுரர்கள் என்ன பண்ணாங்கன்னா, வரிசையில் எல்லாருமே போய் அமர்ந்தாங்க. இந்த அமிர்தத்தை கொடுத்தாங்க. எல்லாருக்குமே கொடுத்த கதை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த மோகினி அவதாரத்திற்கு ஒரு அதாவது ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது அங்கே நடக்கணும். அப்போது அந்த நேரத்தில் சிவபெருமானும் அந்த மோகினியும் சேர்ந்து எடுத்த ஒரு குழந்தை அப்படிங்கிறது தான், சேர்ந்த போது கிடைத்த குழந்தை அப்படிங்கிறது தான் நம்முடைய சாஸ்தா. அப்போ 2 பேருமே ஒரு மிகப்பெரிய கடவுள். அவங்களுக்கு பிறந்த குழந்தை எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த சாஸ்தாவுக்கு மிகப்பெரிய தன்மை அப்படிங்கிறது சொல்லலாம். இது இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த சாஸ்தா வழிபாடு, ஐயப்பர் வழிபாடு ரொம்ப விசேஷம். இந்த சாஸ்தா அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பர் தான். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சாஸ்தா அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது அப்படின்னா, இவங்களுக்கு பூரண புஷ்கலா அப்படிங்கிற மனைவி கல்யாணம் பண்ணி கொடுத்ததாகவும் திருமண கோலத்துடன் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த சாஸ்தாவுக்கு. இப்போ திருமணம் ஆகாதவர்கள், திருமணத்திற்காக வெயிட் பண்ணுறவங்க சபரிமலைக்கு போய் மாலை போட்டுட்டு இந்த ஐயப்பரை வணங்கினால் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த திருமண வரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தானாகவே கிடைக்கும்னு சொல்லலாம். யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்குதோ கண்டிப்பாக சபரிமலைக்கு ஒரு தடவை சென்று வருவது அப்படிங்கிறது சிறப்பு. அதேமாரி நீங்கள் இந்த ஐயப்பரோட ஸ்டோரி கேட்டிங்க அப்படின்னாலும், பந்தள மகாராஜாவுக்கு கிடைத்த ஒரு மகனாகத்தான் இந்த சாஸ்தா அப்படிங்கிறது வளர்ந்து வந்தார். புலிப்பால் கொண்டு வர்றதாக ஒரு ஐதீகம். அங்கே தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை, புலிப்பால் கொண்டு வந்தால் தான் தாயார உடல்நிலை அப்படிங்கிறது சரியாகும் அப்படிங்கிறது அந்த குழந்தையை காட்டில் விடுவாங்க. போயும் சாஸ்தா மனித உறவில் இருந்த கடவுள், அவரும் என்ன பண்ணுவாராம், புலிகளெல்லாம் கூட்டிகிட்டு தாயார் உடல்நிலைக்காக புளியை பால் கறந்து அம்மாவிட்ட கொடுப்பாங்களாம். தாய் என்ன பண்ணுவாராம், தனக்கு பிறக்காத மகனாக இருந்தாலும் சரி அவரிடம் மன்னிப்பு கேட்டு அந்த இடத்த அவங்களுக்கு கொடுத்தாங்களாம். அதனால் இந்த மருந்து இல்லாத நோய்க்கு மருந்தே இல்லை, எனக்கு ஒரு நோய் இருக்குது, அது தீரவே தீராது, அந்த நோய்க்கு மருந்து கிடைக்கணும், அதே மாதிரி எனக்கு கடன் தீரவே தீராது, இந்த கடன் அடையவே மாட்டேங்கிறது, ஒரு வழியும் இல்லை அப்படின்னு யார் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக சபரிமலைக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. அதுவும் 41 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து 48 நாட்கள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து சென்று வருவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. யாரெல்லாம் போயிட்டு வரீங்களோ அவங்களுக்கெல்லாம் மாற்றம் அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன்னா அந்த 18ஆம் படி இருமுடி கட்டி தலையில் எடுத்துக்கொண்டு அந்த காடு மலை ஏறி இறங்கி நடந்து பகவானை பார்த்துட்டு அங்கேருந்து திரும்பி வரும்போது நீங்கள் ஒரு புது வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும்.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு செயல் நடக்கணும்னா நான் சபரிமலைக்கு போயிடுவேன்னு சொல்லுவாங்க. மாதம் நீங்கள் வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் தான் போகணும் அப்படிங்கிறது கிடையாது. மாதம் தமிழ் மாதம் 1ஆம் தேதி அப்படிங்கிறது போனாலுமே போதும். எந்த ஒரு நாள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, இந்த சபரிமலையை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை, மார்கழி, தை இந்த 3 மாதங்களுமே ரொம்ப விசேஷம். ஆனாலும் இந்த தமிழ் மாதம், தமிழ் மாத பிறப்பில் சூரியன் வந்து ஒரு ராசி கட்டத்திலேருந்து அடுத்த ராசி கட்டத்தில் பயிற்சி ஆகக்கூடிய அந்த நிகழ்வில் இந்த சாஸ்தா வழிபாடு ரொம்ப விசேஷம். சிலர் வந்து இந்த மகர விளக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மகர ஜோதி பார்க்கக்கூடிய நாட்களில் போகிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி நீங்களும் இந்த சாமி எனக்கு தேவையான ஒரு காரியங்கள், எனக்கு ரொம்ப நாள் நடக்காமல் இருக்க ஒரு விஷயம், இந்த நாளில் போயிட்டு வந்தால் எனக்கு சரியாகும்னு நினைக்கிறீங்கன்னா, தமிழ் மாதத்தில் வர்ற திங்கக்கிழமை இந்த சபரிமலைக்கு சென்று வருவது சிறப்பு. என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது, எனக்கு வயசாயாச்சுன்னு யார் நினைக்கிறீங்களோ, உங்கள் வீட்டிற்கு இல்லைன்னா உங்கள் ஊரில் உள்ள பக்கத்தில் உள்ள அந்த கோவிலில் போய் சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். அந்த மாலை நேர தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி அங்கே சரண கோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்கணும், இல்லைன்னா நீங்கள் கேட்க வைக்கணும். அதை கேட்க கேட்க நல்லாயிருக்கும். அந்த 18ஆம் படி கோஷம் அப்படிங்கிறது கேட்க கேட்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றம்னு சொல்லலாம். அதே மாதிரி தினமும் இந்த மாலை நேரில் சரண கோஷம் சில வீடுகளில் வந்து ஒலிக்க செய்வாங்க. அதுவுமே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவர்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த சாஸ்தா பகவான் நடத்துவார் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த பூரண புஷ்கலியுடன் இருக்கக்கூடிய சாஸ்தாவை வணங்கினாலே உங்கள் வீட்டில் சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா குல தெய்வமே சாஸ்தாவாக தான் இருப்பாங்க. உதாரணம் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த கன்னியா லக்னத்திற்கு குலதெய்வம் யாராக இருக்கா பார்த்தீங்கன்னா, சில குடும்பங்களில் சாஸ்தா தான் குல தெய்வமாக இருக்காங்க. அதுவும் இந்த பூர்ண புஷ்கலையுடன் இருக்கக்கூடிய சாஸ்தா அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி சிலருக்கு வந்து ஐயனாராகவும் பாண்டி முனியாகவும் 18ஆம் படி கருப்பனாகவும் இருப்பாங்க. அதில் இந்த கன்னியா லக்னம் போகிறவங்களுக்கு இந்த குலதெய்வம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறது சொல்லலாம். துலா லக்னத்திற்கும் சாஸ்தாவாக இருப்பாங்க. ஆனால் அந்த பூர்ண புஷ்கல சாஸ்தாவாக இருக்க மாட்டார், வேறு சாஸ்தாவாக இருப்பார். இந்த சாஸ்தா குலதெய்வமாக இருக்கிற கோவில்களில் இந்த 18ஆம் படி அதாவது சபரிமலை சென்று வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கண்டிப்பாக சென்று வாருங்கள். எனக்கு நடக்காத விஷயத்தை நடத்தி கொடுக்குவர் யார் அப்படின்னா சாஸ்தான்னு சொல்லலாம். அந்த ஐயப்பரை தரிசனம் செய்துவிட்டு வந்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும். அந்த மலை ஏறுறதுனால திருப்பு முனைன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை உங்கள் வாழ்க்கையில் வேணும் அப்படின்னா சபரிமலை ஏறி வந்தாலே நிறைய திருப்பு முனை உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரர் அப்படின்னா யார், எதற்காக இவங்களை வழிபாடு பண்ணணும்? இப்போ சிலர் வந்து எனக்கு இந்த கர்மா தீரவே தீராது, எனக்கு எந்த வழியும் கிடையாது, வாழவே வழி இல்லை, நிஜமாகவே அவங்க வாழ்க்கையில் அடுத்த நிலை என்னன்னு தெரியாது அவங்களுக்கு, அவர்கள் இந்த சரபேஸ்வரர் வழிபாடு அப்படிங்கிறது பண்ணலாம். எனக்கு வந்து தீராத நோய் இருக்குது, அந்த தீராத நோய் சரபேஸ்வரர் வழிபட்டால் தீர்ந்துருமா? கிடையாது. அதுக்கு தகுந்த மருத்துவமும் அதற்கு தகுந்த நபர்களும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைப்பாங்க. சிலர் வந்து பூர்வ புண்ணிய கர்மா, இதை வந்து கரைக்கவே முடியாது, அனுபவித்து தான் ஆகணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. கண்டிப்பாக, ஏன்னா நம்ம எந்த கிரகங்களுடைய தாக்கங்களும் நமக்கு வந்து குறைக்குமே தவிர அதை விலக்கவே முடியாது அப்படிங்கிறது உண்மை. எல்லா கிரகங்களுக்குமே கிரக தாக்கம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். சரி, யார் இந்த சரபேஸ்வரர்? நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டிருப்போம், ஹிரண்யகசிபு அப்படிங்கிறது ஒரு அரக்கர் இருந்தார். பிரகல்நாதன் மகனாக பிறந்து நாராயணா நாராயணா அப்படிங்கிற நாமத்தை அதிகமாக உச்சரித்து அவர் வந்து என்ன பண்ணார், தன்னோட பேரை மட்டும்தான் உச்சரிக்கணும், உலகம் முழுவதுமே என்னோட கண்ட்ரோலில் வரணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு அதிகமாக இருந்தது. ஆனால் பக்த பிரகல்நாதன் என்ன பண்ணார், நாராயணன் தான் முதல், அதற்கப்புறம் தான் அடுத்தவர் அப்படிங்கிற ஒரு இதை தன் தந்தைக்கு உபதேசமாக சொன்னார். அப்போ தன் மகனையே, அந்த குழந்தையவே 7 வயது குழந்தையவே கொல்லணும் அப்படிங்கிற ஒரு தன்மை ஹிரண்யகசிபுவுக்கு இருந்தது. அவர் வந்து நம்ம சரித்திரங்களில் பார்த்துருப்போம், 7 இடத்துல 7 கண்டங்கள் அவரை விட்டு விளங்கியதாக. தீயில் போட்டார், நாராயணா அப்படிங்கிற நாமத்தை சொன்ன உடனே உயிர் தெழுந்து வந்துட்டார், அந்த தீயே அணைந்து விட்டது. கடலில் போய்
கொண்டு போட்டுடுவான்னு சொன்னாங்க. கடல்லேருந்தும் எந்திரிச்சு வந்துட்டுன்னு சொன்னார். யானையை விட்டு மிதிக்க சொன்னாங்க. யானையை தள்ளி போயிடுத்து, விலகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் கேட்டாரா ஹிரண்யகசிபு, எங்கே இருக்கான் உன் நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னாராம். அப்போ தூணும் துரும்பிலும் இருக்கிறாரா, இந்த தூணில் இருக்கிறாரா உன் நாராயணர் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டபோது, ஆமாம் இந்த தூணில் அவர் இருக்கிறாருன்னு சொன்ன உடனே அந்த தூணை வந்து தன் கதாயுதத்தால் ஒரு வெட்டுறாராம், பிளக்கிறாராம். அப்போ பார்த்தீங்கன்னா நரசிம்மர் அங்கே பிரத்யட்சப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ரூபமாக, சிம்ம ரூபத்தில் மனித உறவில் நம்ம சிவன், அதாவது கிருஷ்ணனோட அவதாரங்களில் இந்த நரசிம்ம அவதாரம் அப்படிங்கிறது ஒரு அவதாரம். அதில் அவர் பிரத்யட்சமாகி நமக்கு அந்த குழந்தையோட அந்த குழந்தை அழைத்தவுடன் அந்த குழந்தைக்கு 70 குழந்தைக்கு அந்த கடவுள் அங்கே இருப்பாரா நம்ம கூப்பிட்டா வருவாரான்னு கூட எண்ணம் கூட கிடையாது. நான் அழைத்தால் என் கடவுள் வருவார் அப்படிங்கிற ஒரு தன்மையில் அந்த குழந்தை வந்து என் கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொன்ன உடனே அந்த தூண்லேருந்து பிரத்யட்சமானவர் தான் இந்த நரசிம்மர். அந்த நரசிம்மர் பிரத்யட்சமாகி இரண்யகசிபுவை அதுவும் அந்த எங்கே வச்சு வதம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாசப்படியில். ஏன்னா அவர் வேண்டுதல் வந்து மனிதராகவும் இருக்கக்கூடாது, தன்னை வதைக்கக்கூடிய நபர் வந்து மனிதராகவும் இருக்கக்கூடாது, கடவுளாகவும் இருக்கக்கூடாது. அந்த வதைக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது காலையாகவும் இருக்கக்கூடாது, மாலையாகவும் இருக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளேயும் என்னை வதம் செய்ய முடியாது, வெளியிலையும் என்னை வதம் செய்ய முடியாது அப்படிங்கிறது அவர் வாங்கின பிரம்மாவிடம் இருந்து வாங்கிய வரன் அது. அப்போது அவர் மனிதனாகவும் இல்லை, மிருகமாகவும் இல்லை, ரெண்டும் கலந்த ஒரு உருவம் அந்த நரசிம்ம அவதாரம். எந்த நேரத்தில் பிரத்யட்சம் ஆறாருன்னா சாயகாலம், சந்திய நேரத்தில். அப்போ அது காலையும் கிடையாது, மாலையும் சூரியன் உதயம் செய்யக்கூடிய, அஸ்தமனம் ஆகக்கூடிய அந்த நேரத்தில் தான் அவர் வந்து உருவெடுக்கிறாரு. அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடாது, வெளியிலையும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாராம். அப்போ அந்த நம்ம படியில் உட்காரக்கூடாதுன்னு நிறைய நண்பர்கள், நம்ம பாட்டிமார்கள் சொல்லியிருப்பாங்க. படியில் உட்காந்து ஆற்றுக்கு ஆகாது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அந்த படியில் இருந்து ஹிரண்யகசிபுவை அவர் வதம் பண்ணுறாரு. ஆயுதத்தினால தன்னை வந்து வதைக்கக்கூடாது அப்படிங்கிற வரமும் வாங்கிறாரு. அந்த சிம்மத்தோட நகம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அந்த நகத்தாலேயே குடலை உருவி மாலையாக போட்டு அவரை வதம் பண்ணுறாரு. சரி, இது இவ்வளோ ஆக்ரோஷமாக ஒரு மனிதன் கோபமாக இருந்தால் கட்டுப்படுத்திடலாம், மிருகம் கோபமாக இருந்தாலும் கட்டுப்படுத்திடலாம். மனிதனும் மிருகமும் இல்லாத சேர்ந்த உருவமாக இருந்த அந்த நரசிம்மரை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி? அப்போ தேவர்கள் எல்லாருமே பயந்து அவருடைய ருத்ர ரூபத்தை பார்த்து பயந்துட்டு என்ன பண்ணாங்களாம், போய் சிவபெருமான்கிட்ட வேண்டுதல் வைத்தாராம். அப்பா சிவபெருமானே, நீ தான் இதற்கு ஒரு விடை தர வேண்டும் அப்படின்ட்டு. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணாராம், இவர் அதற்காகவே ஒரு சரபேஸ்வரர் உருவெடுத்து வந்தாராம். ஏற்கனவே அவர் வந்து மனிதம் ப்ளஸ் மிருகம், இவர் என்ன பண்ணாராம் பறவையுடன் சேர்ந்து, அதாவது முகம் வந்து சிம்ம முகம், இறக்கை வந்து பறவை, கால் வந்து 4 கால், அந்த சிம்மத்தோட 4 கால்கள் எடுத்து சரபேஸ்வரர் உருவெடுத்து வந்தாராம். அந்த சரபேஸ்வரர் ரெக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதம், அவ்வளோ ஒரு வெயிட்டாக இருக்குமா. அதில் வந்து ஒரு பக்கத்தில் காளியும் ஒரு பக்கத்தில் துர்க்கையும் இருப்பாங்களாம் அந்த சரபேஸ்வரரோட ரெக்கையில். அவ்வளோ ஒரு மகத்துவம் அந்த சரபேஸ்வரருக்கு. அந்த உருவெடுத்தும் வந்து நரசிம்மரோட கோபத்தை தணிச்சாராம். எப்படின்னா அந்த பறவை வந்து அப்படி சிறகால தன் மேலே அமர்ந்து நீங்கள் சரபேஸ்வரரோட ஃபோட்டோவை பார்த்தீங்க இல்லைன்னா விக்கிரகத்தை பார்த்தீங்கன்னா கீழே வந்து சரபேஸ்வரருக்கு காலில் வந்து நரசிம்மர் அப்படிங்கிறது படுத்து கிடப்பார். அந்த உக்ர ரூபத்தை, அந்த சினத்தை தணிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரபேஸ்வரர். அது வந்து சிவபெருமான்னு சொல்லலாம். அப்போ அந்த சரபேஸ்வரருக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம். நிறைய நண்பர்களுக்கு இந்த சரபேஸ்வரர் யார், எங்கேருந்து வந்தார், அதோட சரித்திரம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த சரபேஸ்வரரை வணங்க நிலையில்லாத, அதாவது எனக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த சரபேஸ்வரரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. உங்களை பக்குவப்படுத்தி, உங்களை பதப்படுத்தி, உங்களை ஒரு நிலைக்கு கொண்டு வர்றது யாருன்னா இந்த சரபேஸ்வரர்னு சொல்லலாம். நம்ம வந்து ஹிரண்யகசிபுவை வதைத்த அந்த நரசிம்மரை கூட கண்ட்ரோலில் கொண்டு வந்தது இந்த சரபேஸ்வரர். நம்ம மனம் என்னும் ஒரு குரங்குன்னு சொல்லலாம். அந்த குரங்கு நிலையில்லாத, நம்ம வந்து ஒரு வேகமாக ஒரு குதிரை ஓடுதுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்போ யாரெல்லாம் இந்த சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுறீங்களோ உங்கள் மன கண்ட்ரோல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். சிந்தனை திறன் வேகமாக இருக்குது, எனக்கு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, நான் இங்கே இருக்கேன் ஆனால் என்னெல்லாமோ சிந்தனைகள் வருது,
கனவுகள் வருது, என்னால் அதை தாங்க முடியல. அதே மாதிரி இந்த பித்ருக்காரியம், எதற்காக இந்த பித்ருக்காரியம் சொல்கிறோன்னா, இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. இந்த காலங்களில் செய்யக்கூடிய செயல்கள் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சிவபெருமானும் விஷ்ணுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அவதாரமாக அந்த சிலையை பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு ஒரு மகத்துவம், அந்த சிலைகளுக்கு அவ்வளோ ஒரு இது. அப்போ தான் நடக்காத ஒரு கர்மா, நடக்கவே முடியாது, எனக்கு இது செயல்படவே முடியாது, என்னால் அடுத்த நிலைக்கு உயரவே முடியாதுன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சரபேஸ்வரர் வழிபாடு பண்ண அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய கோவில்களில் சிவ ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மதில் சுவர்களில் சரபேஸ்வரர் பார்க்கலாம். சில இடங்களில் ஒரு இதாகவே ரூபமாகவே இருக்குது. இன்னும் பல இடங்களில் கோவில்களில் வெளி பிரகாரங்களில் தான் அதை பார்த்துருப்பீங்க. அங்கே போயிட்டு அவங்களுக்கு தேவையான சிலர் அந்த இடத்துல விளக்கு தீபம் போடுறது நல்லாயிருக்கும், போடுறாங்க. அதுக்கு நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. இந்த பூ வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். எந்த இடங்களில் சரபேஸ்வரோட சன்னதி இருக்குதோ அங்கே போய் சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். நீங்களும் உங்களுடைய மனம் ஒருநிலைப்படணும்னா இந்த சரபேஸ்வரர் சன்னதிக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. சரி, யாரெல்லாம் அதை இவங்க பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த துலா லக்னம் அக்ஷய லக்னமாக போகிறவங்க இந்த சரபேஸ்வரர் வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கும்ப லக்னம் போகிறவங்களுக்கும் சரபேஸ்வரர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த கும்ப லக்னம் போகும்போது அதுவும் குறிப்பிட்டாக இந்த ராகுவோட நட்சத்திர புள்ளி சதய நட்சத்திரம் யாருக்கெல்லாம் போகுதோ உங்களுடைய மனம் கட்டுப்பாடு இன்றி இயங்கும். அதை எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த காலகட்டத்தில் அப்படி தான் இருக்குமானா எடுத்து தான் இருக்கும். எனக்கு ஒரு விரயம் நடக்குது, எனக்கு அது செலவு நடக்குது, சரி அதை தெரிஞ்சு தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற தன்மையை உங்களுக்கு அது கொடுக்கும். அதே மாதிரி இந்த குலதெய்வம், எனக்கு அந்த மனம் அப்படிங்கிறதே சரியில்லை, குலதெய்வ கோவிலில் போனாலுமே பிரச்சனை, நானே போய் பிரச்சனை பண்ணிட்டு வரேன், குடும்ப உறவுகளில் பிரச்சனை, இவங்கெல்லாம் இந்த சரபேஸ்வரர் சன்னதிக்கு கண்டிப்பாக போகணும். போயிட்டு ஒரு 10 நிமிடமாட்டி அங்கே தியான நிலையில் இல்லைனா சுவாமியை பார்த்தபடி அமர்றது ரொம்ப விசேஷம். அங்கே போயிட்டு 2 நல்லெண்ணெய் தீபம் அப்படிங்கிறது போடுங்க. இல்லைனா ஒரு நெய் தீபமும் ஒரு நல்லெண்ணெய் தீபமும் 2 ரொம்ப விசேஷம். ஒரு நெய் தீபம் ஒரு நல்லெண்ணெய் தீபம் இந்த சரபேஸ்வரர் சன்னதியில் போட உங்கள் வாழ்க்கையில் மாற்றம். இந்த நெய் தீபம் போடுறதுனால உங்கள் கடன் அப்படிங்கிறது அடைந்து மகாலட்சுமியோட அனுகிரகம் உங்களுக்கு தானாக கிடைக்கும்னு சொல்லலாம். இந்த நல்லெண்ணெய் தீபம் போடுறதுனால உங்களுடைய கர்மாவை கழித்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்சஸ்தானத்தை கொடுக்கும். என்னுடைய பித்ருக்காரியம் என்னால் செய்ய முடியாது, என் பெற்றோர்கள் செய்ய வேண்டியது, என்னால் இதைத்தான் செய்ய முடியும்ட்டு அந்த கோவிலில் போயிட்டு நீங்கள் அந்த சரபேஸ்வரர் சன்னதிக்கு ஒரு நெய் தீபமும் ஒரு நல்லெண்ணெய் தீபமும் போடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இதே மாதிரி வேற ஒரு கடவுள் வழிபாடு படுத்தி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.